ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். காலாஸ்திரிக்கு வந்திருக்கோம். எங்கள் கஸ்டமர் திடீர்னு ஃபோன் பண்ணி காலாஸ்திரி போகணும் அப்படின்ட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல டான்ஸு, பசங்கள்லாம் வந்து இறங்கினோடனே சின்ன பசங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. எல்லாமே சின்ன சின்ன பசங்க பரதநாட்டியம் ஆடுறாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஞாயிற்றுக்கிழமை அதுவும் பயங்கர விசேஷம் போல், என்னன்னு தெரியல. இப்போ நீங்கள் எதனா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நானும் அங்கே எங்கே சுற்றிட்டு வந்துட்டேன். ஒரு ஹோட்டலு கடை கூட இல்லை. உள்ளே போகலான்னு பார்த்தா அன்னதானம் எங்கே நடக்குதுன்னு தெரியல. பார்த்திங்கன்னா கோபுரம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு, பெரிய கோபுரம். அந்த கோபுரம் அவுட் ஆஃப் சீட்டில் வந்து நல்லா தெரியுது. அப்படியே திரும்ப அப்படியே வெளியே ஒரு ரவுண்டு வச்சுட்டு போனால் எங்கேயுமே டிஃபன் லஞ்ச் சாப்பிட்லான்ட்டு போனால் எங்கேயுமே கடை இல்லை. ஆந்திரா மெஸ் நல்லா இருக்கும் அங்கேயுமே கடை இல்லை. தேடிட்டு திரும்ப இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு வந்துட்டோம். ஏன்னா பசங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், வெளியே போய்ட்டு வேறு என்ன ஈவெண்ட் நடக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். உள்ளே போனால் தான் தெரியும், பார்க்கலாம். பாருங்க, அப்படியே வெளியே வந்தோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. இந்த ரூட்டில் தான் நம்ம வரோம். வெளியே போகிறதுக்கு வேறு ரூட்டு என்னன்னு தெரில. ஃபுல்லாக பாருங்கள், நீங்களே பாருங்கள், ஃபுல்லாக க்ரௌடு அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக இங்கே ஈவெண்ட் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. அடிக்கடி காலாஸ்திரி வரவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் எப்பவுமே நடக்குமா இல்லை என்ன இது அப்படின்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அடுத்து எங்கே போகிறேன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு வழியாக கோயில்